ரெண்டுமே கிட்டத்தட்ட பாலிடிக்ஸ் தான். ஏன்னா இது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பராசக்தி எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னு, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் நேற்று பாட்டு கூட பார்த்துருப்பீங்க, வரிக்கு வரி தீட்டி வச்சிருக்காங்க விவேக். கண்டிப்பா அரசியல் என்பது கண்டிப்பா அவர் வழியே இல்லைல்ல. ரெண்டுமே அரசியல் சார்ந்த படங்கள் தான். ஆனா இது அரசியல் பேச போற படம் இல்லை. இது ஒரு எங்கேஜிங்கான ஒரு படமா இருக்கும். இது பராசக்தி எங்கேஜிங்கான அரசியல் பின்புலத்தில் நடக்கிற ஒரு கதை. அதுல வந்து ஒரு எங்கேஜிங்கான ஒரு மேட்டர் இருக்கு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி அது வந்து அரசியல் படம் கிடையாது. இது அரசியல் படம், அரசியல் பின்புலத்தில் இருக்கிற ஒரு மாணவர்களுடைய போராட்டமாக தான் இருக்குமே தவிர அரசியல் பேசுகிற படமா இருக்காது. இந்த படம் அரசியல் கலந்த ஒரு படமா இருக்கும், ஆனால் ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு படமும் பெருசா ஜெயிச்சு தந்தா தான் தமிழ்சினிமா நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, சூப்பர் ஸ்டாரை போயிட்டு நேரில் பார்த்துட்டு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொஞ்ச நாள் இன்டர்வியூஸும் கொடுக்கல, அது என்ன பிரச்சனைன்றதும் தெரியும். ஆனால் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் போய் மீட் பண்ணுறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, தனஞ்சயன் சார் சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாருன்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு தோல் மேலே கை போட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஃபோட்டோ வருது. இது எப்படி? அதுதான் சூப்பர் ஸ்டார், அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரையுமே தப்பாக நினைக்க மாட்டார். அந்தந்த நேரத்தில் அவங்க சொன்னதை வந்து யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் பேசுறதை வந்து ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ எனக்கு எதிராக பேசணும்னு நினச்சி பேசும்போது நான் மன வருத்தப்பட்டேன். நான் பேச விரும்பலைன்னு சொன்னேன். நான் ஏதோ பப்ளிசிட்டி சீக்கிர மாதிரி அவர் சொன்னதான் எனக்கு ஹர்ட் ஆச்சு. நான் பப்ளிசிட்டி சீக்கிங்கன்னா நான் வந்து உங்களெல்லாம் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன், 20 பேர் வந்து இன்டர்வியூ எடுங்க அப்படி சொன்னால் தான் நான் பப்ளிசிட்டி. என்ன வந்து எல்லாரும் சேஸ் பண்ணி இன்டர்வியூ கொடுங்க, நீங்கள் பேலன்ஸாக பேசுவீங்க, டேட்டா வச்சு பேசுவீங்க, உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது, கண்டென்ட் எனக்கு வேணும், கண்டென்ட் கொடுக்குற ஆள் வேணும், காசிப் இல்லை அப்படின்னு வரும்போது நான் தான் என்னால் டைம் இருந்ததுன்னா என்னுடைய வேலைகளுக்கு நடுவில் எனக்கு டைம் இருக்கும்போது நான் பேசுகிறேன். ஆனால் ஒருத்தர் நம்மளை வந்து பப்ளிசிட்டிக்காக பேசுகிறாருன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மனுஷன் இது கூட புரிஞ்சிக்காமல் பேசுகிறாரா நம்மளை பற்றி.